வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேஷனோட டெஃபினிஷன். லெட் A and B be any two non-empty set. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write it as X is related to Y, X related to Y if and only if X, Y belongs to R. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெட் A and B be any two non-empty set. A and B அப்படிங்கிற செட் வந்து நான்-எம்டியாக இருக்கணும். அதோடைய ரிலேஷன், அதாவது ரிலேஷனை ஆர் அப்படின்னு கேபிட்டல் ஆரில் தான் வந்து டினோட் பண்ணுவாங்க. ஃப்ரம் ஏ டு பி, ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டு வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் ஆரால் தான் நமக்கு சொல்லுவாங்க. இட்ஸ் அ சப்செட் ஆஃப் A cross B satisfying some specified condition. செட் A அண்ட் செட் B வந்து ரிலேஷனாக இருக்கணும், இல்லை அதுதான் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கண்டிஷனோட, ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் அதில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஏலேருந்து எடுக்கிறாங்க, ஒய் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் பியிலேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த எக்ஸும் ஒய்யும் வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் கேபிட்டல் ஆர் ஒய் அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து சம் ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு ஆர். அப்புறம் ரிலேஷனை வந்து நம்ம ஆர்டர்ட் பேஸில் தான் எழுதுவோம். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டில். ரிலேஷன் இஸ் அ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ். ஆர்டர்ட் பேஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோன்னா, பெராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு எலமெண்ட் எழுதுவோம், கமா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் எலமெண்ட் எழுதிட்டு பெராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணுவோம். அதுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ்ன்னு வரும்போது அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ட் பேஸ் கிடைக்கும். அதுதான் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் அண்டர் ஸ்பெசிஃபைட் ரூல். ஒரே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இது ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுத்து தான் இந்த ஆப்ஜெக்டோட இந்த விஷயத்தில் லிங்க் இருக்குது, அதாவது ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர் இஸ் ரிலேட்டட் டு மதர் அப்படின்னு சொல்லலாம், ஹஸ்பண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் ரிலேஷனுக்கு. நெக்ஸ்ட், ரிலேஷன் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி அண்டர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன். அட்லீஸ்ட் டூ செட்ஸ் நீடட் டு ஃபார்ம் அ ரிலேஷன். அதாவது நம்ம எப்போவுமே ஒரு செட்டை வச்சுட்டு நம்ம இது ரிலேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு கண்டிப்பாக ரெண்டு செட் வேணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டே டெஃபினிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெட் ஏ அண்ட் பி பி எனி டூ நான்-எம்டி செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே நியூ டெல்லி அப்படிங்கிறது வந்து இங்கே கேபிட்டல், இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி. இப்போது இந்த நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. அதாவது நியூ டெல்லி அப்படிங்கிறத வந்து ஒரு செட்டாக எடுத்துக்கலாம், கேபிட்டல் அப்படிங்கிறத ரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்தியா அப்படிங்கிறத இன்னொரு செட்டாக எடுத்துக்கலாம். புக்கில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நியூ டெல்லி வந்து இந்தியாவுக்கு கேபிட்டல், வாஷிங்டன் USA, பெய்ஜிங் சைனா, லண்டன் UK, காத்மண்டு நேபாள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஆர்டர்ட் பேஸில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே செட் A அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் எலமெண்ட் எப்போவுமே செட் B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ செட் ஏல வந்து காத்மண்டு, வாஷிங்டன், நியூ டெல்லி, பீஜிங், லண்டன் அப்படின்னு எடுத்துக்கலாம். செட் பியில் வந்து இந்தியா, USA, சைனா, UK, நேபாள். அதாவது செட் ஏல இருக்கிறது எல்லாமே கேபிட்டல்ஸ் அண்ட் செட் பியில் இருக்கிறது எல்லாமே கண்ட்ரி. அதே மாதிரி ஃபஸ்ட் என்ன, நியூ டெல்லி இந்தியா. இப்போ நியூ டெல்லி வந்து இந்தியாவோட பேர் பண்ணுது, வாஷிங்டன் USA. இப்போ வாஷிங்டன் USA, பெய்ஜிங் சைனா, லண்டன் UK, காத்மண்டு நேபாள். ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணுறோமா, நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், ரிலேஷன் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி.
ஸோ இந்த மாதிரி மேப் பண்ணுறாங்களா, செட் ஏல இருக்கிற இந்த எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட்டோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ரிலேஷனோட எக்ஸாம்பிள். அதாவது நியூ டெல்லி அப்படிங்கிறது ஒரு செட்டு, கேபிட்டல் அப்படிங்கிறது ரிலேஷன், இந்தியா அப்படிங்கிறது இன்னொரு செட். ஸோ நியூ டெல்லியும் இந்தியாவும் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாம்பிளை வந்து ரிலேஷனுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் கலர் இஸ் ரெட். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆப்பிள் கலர் இஸ் ரெட். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டாக எடுக்கிறாங்க. ரெட் அப்படிங்கிறது வந்து கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே இன்னொரு செட்டாக எடுத்துக்கிறாங்க. கலர் அப்படிங்கிறது வந்து ரிலேட் ஆகுது. ஆப்பிளுக்கும் இந்த ரெட் அப்படிங்கிறதுக்கும் ரிலேட் ஆகுறதுனால நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ரெட், மேங்கோ எல்லோ, ஆரஞ்ச் இப்படி எடுத்துக்கிறோம். செட் ஏல வந்து ஆப்பிளோட கலர் என்னென்னா ரெட். ஸோ செட் பியில் வந்து ரிலேட் ஆகும். மேங்கோவோட கலர் எல்லோன்னு எடுத்துக்கலாம். ஸோ மேங்கோ செட் ஏல இருக்குது, செட் பியில் எல்லோ இருக்குது. தேர்ட் வந்து ஆரஞ்ச், அதே மாதிரி செட் பியில் ஆரஞ்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷனோட பேர் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, செட் ஏ இஸ் ரிலேட்டட் டு செட் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டொமைன் அப்படின்னா the domain of the relation capital R equal to x belongs to A such that x is related to y for some y belongs to B. அதாவது டொமைன் அப்படிங்கிறது வந்து ஆல் பாசிபிள் இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். கோடொமைன் அப்படின்னா the codomain of the relation R is B. ஆல் பாசிபிள் அவுட்புட் வேல்யூ. கோடொமைன் அப்படின்னும் போது ஆல் பாசிபிள் அவுட்புட் வேல்யூ. ரேஞ்ச் அப்படின்னா the range of the relation capital R equal to set of all y belongs to B such that x related to y for some x belongs to A. ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆல் ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூ. இப்போ இந்த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இந்த டெஃபினிஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இதில் செட் ஏல டாக், ஸ்பைடர், கோட், ஈகிள், மேன், ஸ்னேக் அப்படின்னு எடுத்திருக்கேன். செட் பியில் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் லெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாக் வந்து எத்தனை லெக்ஸ் இருக்குன்னா 4, ஸ்பைடருக்கு 8, கோட்டுக்கு 4, ஈகிள் 2, மேன் 2, ஸ்னேக் 0. இப்போது செட் ஏ வந்து செட் பியோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது செட் ஏவை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். டொமைனை வந்து இன்புட் வேல்யூஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி செட் பி வந்து கோடொமைன், அதாவது செட் ஏ வந்து செட் பிக்கு வந்து ரிலேஷன் இருக்குது, அது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம செட் பியை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோடொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம அவுட்புட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செட் ஏல இருக்கிறத வந்து இன்புட்டுன்னு சொல்கிறோமா, எல்லா இன்புட் வேல்யூஸுமே வந்து எல்லா அவுட்புட்டோடையுமே வந்து ரிலேட் ஆகிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது இப்போது இங்கே பார்த்தோன்னா செட் ஏல இருக்கிற எல்லா இன்புட் வேல்யூஸுமே வந்து செட் பியில் இருக்கிற அவுட்புட் வேல்யூஸோட ரிலேட் ஆகுது. ஆனால் எல்லா அவுட்புட் வேல்யூஸ்க்குமே வந்து ரிலேட் ஆகலை. 0, 2, 4, 8 இந்த வேல்யூஸ் மட்டும்தான் அவுட்புட் வேல்யூவாக நமக்கு கிடைக்கிது. பேலன்ஸ் இருக்கிற 1, 3, 5, 6, 7, 9 எல்லாமே வந்து எதுக்குமே ரிலேட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக செட் ஏக்கும் செட் பிக்கும் ரிலேஷன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூ, அதாவது 0லேருந்து 9 வரைக்குமே நம்ம ஃபுல்லாகவே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அவுட்புட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூ அப்படின்னா 0, 2, 4, 8 இதை மட்டும்தான் நம்ம ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா
ஏன்னா செட் ஏல இருக்கிற எல்லா இன்புட் வேல்யூஸுமே வந்து இந்த நம்பர், அதாவது இந்த அவுட்புட் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் வந்து ரிலேட் ஆகுது. அப்படிங்கிறதுனால இதை ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூ, அதாவது ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செட் ஏ வந்து டொமைன் சொல்லுவோம், இன்புட் வேல்யூஸ்னு சொல்லுவோம். செட் பி வந்து கோடொமைன் அவுட்புட் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ரேஞ்ச் வந்து ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூ. ஸோ இந்த செட் ஏ செட் பி வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.